வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உயர்நிலை தத்துவ விளக்க பேச்சுக்கு வேற ஆர்வத்தோடு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இது ஒரு பெரிய அறிவு பசி இல்லையா? குடல் பசி அது உணவு தெரியும் உங்களுக்கு. அத உடல் பசின்னு கூட சொல்லலாம். உடலுக்கு பசிக்குது, உணவு எடுத்துக்கிறீங்க. மனதுக்கு ஒரு பசி இருக்குது இல்ல, அது என்ன அது சொல்லுங்களேன். ஒரு கேள்விக்கு நானே எழுப்பி புலன் இன்ப ஆசை, புலன் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். பொருள் தொடர்பிலும், அதாவது பொருள் உறவு, பால் உறவு, செக்ஸ், மெட்டீரியல் கான்டாக்ட் அண்ட் செக்ஷுவல் கான்டாக்ட், இதுல புலன் இன்பங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் என்ற ஒரு பசி இருக்கிறது அல்லவா? இல்லையா உங்களுக்கு? இந்த பசி இல்லாமலா பிறந்தீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு அடங்கி இருந்தா நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. நிறைவு பெறாத ஆசைகள், புலனின்ப ஆசை, அதானே பிறவி தொடர்வதற்கு காரணம். இது மகரிஷி சொன்னது ஞாபகம் இருக்கா? பிறவி ஏன் தொடர்கிறது? நம் பெற்றோர் நாம பிறந்திருக்கிறார்கள். தோற்றதுமே பார்த்தா தெரியுது இன்னாருடைய பிள்ளை என்ன. அதுக்கு மேல இப்ப விஞ்ஞானம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிடுச்சு. நீங்கள் யார் சொல்லுங்க? நாம் நம்முடைய பெற்றோர் தான். கருத்தொடராக பிறந்திருக்கிறோம். பிறந்தது யாரு? பெற்றோராக பிறந்தது யார்? இறைநிலை. புரியுதா? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி தன் எழிலை தானே ரசித்து இன்பமுற மனிதனாக பிறந்திருக்கிறது. பிறந்தது யார்? அப்ப நான் யார்? உங்க பெற்றோர் யார்? அவர். இதுதான் தத்துவம். தத்துவம்னா என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நீ. தத்துவம் புரிஞ்சு போச்சா இல்லையா? இது எப்படி விளங்கிக்கிட்டீங்க நீங்க? புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இப்ப நான் சொன்னது மகரிஷி சொன்னது விளங்கிடுச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன். ஆனா அது என்ன பண்ணாரு? இதை விளங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தவம் கொடுத்தாரு. நமக்கு புரியுதுல்ல? துரியாதீத தவம், இறைநிலை தவம். அதுக்கு பேர் இறைநிலை தவம். என்னடா துரியாதீத தவத்தை ஒரு இறைநிலை தவம்னு சொல்றாரு? கேள்வி இருக்கும். உங்ககிட்ட அருட்பேராற்றலின் அன்பு குரல்னு ஒரு நூல் இல்லை என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கே. அது கையில இல்லைன்னா நமக்கு அறிவு முழுமை பெறாது. புரியுதா? அதுல இருக்குது. துரியாதீதம் எனும் இறைநிலை தவம் ஏற்றும் போது அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அப்பதான் இறைநிலை உயிர்நிலையை நான் கண்டேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். அப்பொழுது அன்பு குரல் கேட்டது. இன்ட்யூஷன்,
இறைநிலை என்னோடு பேசியது. அதுதான் அந்த 10 பாடல்கள். நான் யார் என்று சொன்னது, நான் தான் நீயாக இருக்கிறேன். நான் தான் எப்படி நான் நீயாக வந்தேன் என்று சொல்லுது. நான் அறிவும் ஆற்றலும், நான் பேரறிவு பேராற்றல், நான் எப்பொழுதும் அதிர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த அதிர்வு கூடிக்கொண்டே இருக்கும். அது கூடும்போது நானே எழுச்சி பெற்று மடிப்பு விழுந்து நொறுங்கி துகள்களாகி, நானே கூடி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அண்டங்களாகி, அதில் ஐம்பூதங்களும் முறையாக அமைந்திருக்கிற நில உலகில் நானே முறையாக கூடி தாவரமாக, ஓரறிவு தாவரம், 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு கால்நடைகள், 6 அறிவு மனிதன். அந்த 6வது அறிவு என்பது என்ன? என்னை அறிந்து இன்பமுறும் அறிவு. இன்புறுவதற்கு, புரியுதா? தன்னை அறிந்து இன்புறுவதற்கு தெய்வமே மனிதனாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது, அவதரித்திருக்கிறது. அவதாரம் வடமொழி, தன்மாற்றம் தமிழ், எவல்யூஷன் ஆங்கிலம். இது உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அதுக்குதான் அவர் என்ன கொடுத்தாரு? துரியாதீத தவம் கொடுத்து நீங்கள் யார் என்று விளக்கினார். நான் உங்களுக்கு விளக்கி விட்டேன். நீங்கள் யார் என்று நான் ஆசானாக விளக்கிவிட்டேன். நீங்கள் தொடர்ந்து தவம் செய்து இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தொடர்ந்து நீங்கள் துரியாதீத தவம் செய்ய வேண்டும். சொன்னாரா சொல்லியா? அப்போ அன்றைக்கே நமக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். எனக்கு தீட்சை பெறுவதற்கு முன்பே மகிழ்ச்சியுடைய உரையை கேட்கும் போதே எனக்கு 3/4 விளங்கி போச்சு. ஒரு பொது நிகழ்ச்சி கோவையில் தான் முதல்ல மகிழ்ச்சியை சந்திக்கிறேன். 1978 மே மாதம் 22ஆம் தேதி. அப்ப நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன். அதற்காகவே உள்ளாட்சி தணிக்கையிலிருந்து இந்து அறநிலையத்துறை தணிக்கைத்துறைக்கு விருப்ப மாற்றம் பெற்று வந்தவன் இந்த துறைக்கு. ஏன்னா நாள்தோறும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம், கடவுளை பார்த்துடலாம், கடவுளை கண்டுவிடலாம். கடவுளை கண்டுவிட்டால் இனி துன்பமே இல்லை, என்னாலும் இன்பமே, பேரின்பம், ஆனந்தம். அதானே என்ன வாழ்க்கையில துன்பம், இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. இன்பத்திலும் துன்பத்திலும் உழண்டு கொண்டிருக்கிறோம். துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிறோம். துன்பமில்லாத வாழே நீடித்த இன்ப வாழ்வு, நீடித்த இன்ப வாழ்வே பேரின்ப வாழ்வு, அதுவே ஆனந்த வாழ்வு. தான் வந்தேன். எந்த கோயில்லையும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த சிலைக்குள்ள இருந்து அதே மாதிரி உருவத்தில் வருவான். துன்பம் போம் முருகா, வாரியார் சொன்னதை நம்பி முருகனை மட்டுமே கும்பிட்டேன். அவர் சொன்னார், நான் நிறைய கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அருள் கிடைக்கல. வயலூர் முருகனையே பிடிச்சுக்கிட்டேன், எனக்கு எல்லா துன்பமும் விலகிட்டு. அல்லல் போகும் துன்பம் போம்னு பாடுறீங்கல்ல, அதனால நான் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சுக்கிட்டு எங்க போய் பார்த்தாலும், அம்மன் கோயிலுக்கு போனா கூட அங்கிருந்து முருகன் கையில வேலோடு வருவான் அப்படி நினைச்சுக்கிட்டு கண்ணை திறந்து திறந்து பார்ப்பேன். திறந்து பார்த்தாலும் வரல, மூடிக்கிட்டு பார்த்தாலும் வரல. மூடிக்கிட்டு பார்த்தா எப்படி தெரியும்? சினிமாவில் காமிக்கிறான், அப்படி பாருங்க,
சிலைக்குள்ள இருந்து. கோயிலுக்கு போய் திரை போட்டான்னா எப்படி பார்க்க முடியும்? அதான காத்து கிடக்குறீங்க. புரியுது இல்ல? இப்படிதான் நானும் இருந்தேன். நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திறந்த உடனே முருகன் அப்படியே வெளியில வருவான். அதுக்காக வேண்டிய பழனிக்கு வேற, பழனிக்கு பல ஆண்டுகள் அங்கே தணிக்கை அலுவலராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. 48 நாளும். அப்ப எனக்கு நோய், தீராத நோய். மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க, மருந்து எழுதி கொடுத்தாங்க. 30 டாக்டர் எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்? இருக்க வரைக்கும் சாப்பிடுங்கன்னாரு. மாத்திரை இருக்கும் வரைக்கும் தானே என்ன? இல்ல, நீ இருக்கும் வரைக்கும். நிறுத்தினா இருந்து நின்று போவோம். அப்படி அது உன் விருப்பம். அந்த நிலைமையில தான் போறேன். அப்ப சொல்றாங்க 48 நாள் மார்பு சந்தனம், முருகன் மார்பு சந்தனம். காலையில் அதிகாலையில் எடுத்து கொடுப்பான் ஒரு உருண்டை, ஒரு சுண்டக்காய் அளவு இருக்கும். அது சாப்பிட்டா நோய் நவ பாசானம், நோய் குணமாயிடும். சாப்பிட்டுலாம் பார்த்தேன், நடக்கும். உடல் இறைச்சியும் தீரல, பொருள் பிரச்சனையும் தீரல, உறவு பிரச்சனை தீரவே தீரல. கல்யாணம் ஆகிற முன்னால பங்காளிகளுக்கு எனக்கு தான் பிரச்சனை. எங்க அப்பா அம்மாவுக்கு, என் தம்பி தங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள், அது என்ன நம்மள என்னத்தை பிரச்சனை பண்ணிட்டோம். பங்காளிகள் பக்கத்தில் சுற்றி இருக்கிறோம். கல்யாணம் ஆன பிறகு வந்ததே பெரிய பிரச்சனை. உடனே இன்னொரு உயிரை இன்னும் தன்னுடன் சேர்த்தால் என்றும் துன்பமடா. இப்படி பாட்டே பாடிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? ஒரு பக்கம் உடல் பிரச்சனை, ஒரு பக்கம் பொருள் பிரச்சனை. வாங்குற சம்பளத்துல அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியல, இங்கே 10 சம்பளத்துக்கு குடும்பம். இதை நம்பி கல்யாணம் வேற பண்ணிவிட்டான், வாடகை வீடு, பிள்ளை வேற படிக்க வைக்க முடியல. எல்லாரும் எங்கெங்கயோ படிக்க வைக்கிறா, நம்ம பிள்ளை கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போகுது. நொந்து போக மாட்டீங்களா? வந்த கடவுள். அப்புறம்தான் தெரிஞ்சது, சந்தர்ப்பம் பகவத்கீதையை படிக்கிறதுக்கு அதுவும் ஒரு கோயில்ல தான் ஒரு தர்மகர்த்தா கொடுத்தாரு. நான் சொல்லியிருக்கேன் பலமுறை. இங்கதான் பக்கத்தில், அன்னூர் பக்கத்தில் குமரன் குன்று கல்யாண சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் தணிக்கைக்கு சென்றிருந்த போது என்னுடைய பக்தியை மெச்சி, எப்படி மெச்சினாங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி பட்டை போட்டு குங்குமம் வச்சு, எப்ப முகத்தை கழுவுனா உடனே முருகா முருகான்னு தான் சொல்லுவேன். ஆண்களை பார்த்தாலும் பெண்களை பார்த்தாலும் முருகா சாப்பிட்டாச்சா, வா முருகா. இன்னைக்கு எல்லாருமே முருகனா தெரியும். அந்த முருக பக்தியை மெச்சு இவர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. வீட்டில் போய் பாருங்கன்னு பொட்டலங்கட்டி கொடுத்துட்டாரு. வந்து பார்த்தா பகவத்கீதை. அதை படிச்சேன். ஊனக்கண்ணால் நீ என்னை காண முடியாது. தவம் தான் தவம். புரியுது? தவம் செய்ய, அகத்தவம், இன்வர்டு ஜேர்னி. உள்ளே பார். உன் புலன்களை கடந்து, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்ற 5ஐயும் கடந்து, 5 உணர்வுகளை கடந்து உள்ளே செல். உள்ளே கட உள் தான் தவம். நீ என்னை காணலாம். நீ காணலாம் மட்டுமில்ல, நீ என்னோடு இணைந்து விடுவாய். அர்ஜுனா, நீ நானாகி விடுவாய். நீ சிவாத்மா மனம், நான் பரமாத்மா அறிவு, கான்சியஸ். அது எல்லை கட்டிய அறிவு. மனம் எல்லையற்றாத அறிவு, பேரறிவு. புரியுதா? அதை பண்ண நான் உனக்கு சொல்லிவிடுவேன். எப்படி துன்பம் இல்லாமல் வாழ்வது எப்படி? கடவுளே,
என்னை துன்பத்திலிருந்து காப்பாத்து காப்பாத்து என்று நீ என்னை வேண்டுகிறீர்களே, என்னை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை அர்ஜுனா. நீ என்னை அடைய வேண்டும். நீ மகான்களுடைய நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் நீ அறிவில் முழுமை பெற முடியாது. உன்னுடைய அறியாமை விலகாது. அறியாமை இருக்கும். அறியாமையே துன்பத்திற்கு காரணம். நீ துன்பமில்லாமல் வாழும் அறிவை அறிவதற்கு நீ என்னை அறிய வேண்டும். அதுக்கு தவம் செய். எப்படி தவம்னா என்ன பண்றது? நெற்றிக்கண்ணை என்னை கண்டவரை கொண்டு உன் நெற்றிக்கண்ணை திறந்து கொள். அவர்தான் உனக்கு குரு. ஆனால் அவர் என்னை காண்பதற்கு உதவுவார், என்னை அறிவதற்கு உதவுவார். ஆனால் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை அவரும் சொல்வார். உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. இருக்குது அதுல கொஞ்சம் பகவத்கீதையில் இருந்தா கொஞ்சம் படிங்க. சொல்லியிருக்காரு, நீ நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் அறிவில் முழுமை பெற முடியாது, ஞானம் பெற முடியாது. அஞ்ஞானம் இருக்கும், அறியாமை இருக்கும். நீ ஞானம் பெற வேண்டுமான, அறிவிலே முழுமை பெற வேண்டுமான, அறிவுன்னா என்ன? அறிவை அற்றம் காக்கும் கருவி. துன்பமில்லாமல் வாழும் ஞானம் அறிவு. நீ துன்பப்படுகிறாய். உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது, மன நிறைவு பிரச்சனை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், தென் பீஸ் ப்ராப்ளம். நான் அறநிலையல் துறையில் பணியாற்றிய போது அங்க வருவாங்க நண்பர்கள், உறவினர்கள் வருவாங்க. எனக்கு சிலரை தெரியும். அவங்க ஒரு நாள் கூட மருத்துவமனைக்கு போனதில்லை. ஏதோ கை மருந்து, உடம்புக்கு சரியில்லைன்னா சின்ன சின்ன கை மருந்து, முதுகு மருந்து சாப்பிட்டுக்குவான். ஊசி கூட போட்டதில்லை, மாத்திரை மருந்து சாப்பிட்டதில்லை. எனக்கு தெரியும் அவங்களுக்கு பொருள் கஷ்டமே கிடையாது. நிறைய 3 கார் வச்சிருக்கிறாங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. நான் ஒரு காலத்தில் கோவையில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், மளிகை கடை. அரசு பணியில் இருக்கும் போதே கூட, அதுக்கு முன்னாடியே அரசு பணிக்கு வரும்னு வியாபாரி தான் நான். அப்ப அவங்களெல்லாம் தெரியும் எனக்கு. நல்ல மனைவி, நல்ல மக்கள். அவங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு வந்தது, ஒரு விழா, நிறைய கூட்டம் வரும். ஒரு கெட்ட நிகழ்வு வந்தா கூட அப்பவும் நிறைய கூட்டம் வரும். அவ்வளவு புகழ், அதிகாரம். விடுமுறை நாட்கள்ல குடும்பத்தோட சுற்றுலா போவார். உள்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளிநாட்டுக்கும் போவார். அவ்வளவு ஹாப்பியா லைஃபை என்ஜாய் பண்றவர் அடிக்கடி மருதமலைக்கு வருவார். நான் இருந்தா, நீங்க இருந்தா நல்லா சாமி கும்பிடலாம், அதனாலதான் போன் பண்ணிக்கிட்டு வந்தேன் என்பாரு. அப்புறம் நம்ம அலுவலக உதவியாளரை அனுப்பி, ஐயாவை நல்லா தரிசனம் பண்ணி அனுப்பப்பா. தரிசனம் பண்ணி சிரசு விபூதி, மார்பு சந்தனம், புஷ்பம், தேங்காய் பழம் எல்லாம் கொடு, மாலெல்லாம் போட்டு வந்து, ஐயா உங்களுக்கு நல்ல தரிசனம். உட்காருங்க. அம்மா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன கடவுள்கிட்ட என்ன வேண்ட வந்தீங்க? அமைதி இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா? நோ. வெல்த் நோ. ரிலேஷன்ஷிப் நோ. அப்புறம் என்ன பிரச்சனை? அமைதி இல்லை. அப்படின்னா என்ன? சொல்ல தெரியல, சொல்ல தெரியல. இது எப்போ? மகிழ்ச்சிகிட்ட வந்த பிறகு அவரை சந்திக்கும். இப்பதான் கேட்டேன். ஒன்னும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, நான் இன்னும் வேணுங்கிற ஆசை இருக்கு, மரண பயமும் இருக்கு. மாதிரி சொன்னார்ல, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4ம் போதும் என்ற மன நிறைவு இல்லை, இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும், அவரை போல் இவரை போல் எனக்கு வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்கிறீர்கள். மரணம் வந்துவிட்டால் இதையெல்லாம் அனுபவிக்க முடியாதே என்ற ஒரு பொருள் பற்றும் மக்கள் பாசமும் புலனின்ப ஆசையோடும் நீங்கள் வாழுகிறீர்கள்.
இதானையா உங்களுக்கு அமைதி இல்லை. புரியுதா? அப்படின்னா அப்பம்மா அவருக்கு சரியா புரியல. இதை புரிஞ்சுக்கணும்னா வாங்க, நாங்க அப்போ சன்மார்க்க சங்கத்தில் நடக்கும். அப்போ அறிவுத்திரு கோயிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூர்ல நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கும் லீவு தானே, கடை லீவு தானே, வாங்க 5:30 மணிக்கு 5 மணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்குறோம். வரவே இல்லைங்க, வரவே இல்லை. ஏன்னா ஒரு சாமிக்கு ரொம்ப பயம். வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவார். இதெல்லாம் வேண்டியதே இல்லை, நீங்க தியானம் பண்ணி கடவுளை பார்க்கணும்னு அவருக்கு பயமாயி போச்சு. அதனால வரவே தெய்வ குற்றம் ஆயிடும். சாமிய பூஜை பண்ணலன்னா நான் சொன்னேன், பூஜை எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தியானமே போதும்னு. ஐயோ காலையில பூஜை பண்ணலன்னா அது சரியா இருக்காதுங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. வருவாருங்களா? இப்ப கூட நீங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னும் அந்த உருவக்கடவுளை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்காங்க நிறைய பேர், ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனா இங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு காலமும் தவம் வராது. ஏன்னா நீங்க கடவுளை அறிவதற்கு என்று தவம் செய்ய மாட்டீர்கள், வேண்டுவீர்கள். எனக்கு உடல்நலம் வேணும், நீள் ஆயுள் வேணும், நிறைய செல்வம் வேணும், உயர் புகழ் வேணும், சும்மா மெய்ஞானம் வேண்டும். அது சும்மா சொல்லி, அது என்ன அர்த்தம்னே தெரியாது. புரியுதா? அதனால தவத்துக்கு வந்த பிறகு, நான் மன்றத்துக்கு வந்த பிறகு பாருங்க, இப்ப எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குது, உறவுகள் கூட மேம்பட்டிருக்கு. இங்க மாமியார் மருந்து எங்களுக்கு 2 சண்டைகள் இப்ப வர்றது இல்ல. பிரிஞ்சு போன மனைவி கூட திரும்ப வந்துட்டா, கொடுத்த கடன் திரும்ப வந்துடுச்சு. இதைத்தான் நீங்க முன்னேற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, நான் ஞானம் பெற்றேன், கடவுளை கண்டு கொண்டேன், இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறீங்க. கடவுளை அறிய வேண்டும் என்பதற்காக இங்கே பலர் தவம் செய்யவில்லை. அதான் இப்ப தவத்தை பெற்று நான் அப்படி மதுரை சொன்னார். மறுநாள் வந்தேன், தீட்சை பெற்றேன். கடவுளை அறியணும் அறியணும், கடுமையான தவம். மதுரை சொல்லார், காலை மாலை இருவேளை மட்டும் இல்ல. அப்ப இனிப்பு கொடுத்தாங்க, ஓசை கொடுத்தாங்க. ஓசையை உணரும் போதும் சுவையை உணரும் போதும் மனம் எங்க இருக்கணும்? இங்கேதான் இருக்கணும். உச்சில்தான் இங்க இருக்கணும். சூடானாதான் கீழே இறக்கணும் மையத்தை. வெள்ளிக்கிழமை சூடு ஆனாலும் ஆகாட்டாலும் கீழே இறக்கணும். இப்படி தவம் பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ள உங்களுக்கு தலை பாரம் வரும், கண்ணெல்லாம் புடைச்சிரும். அப்ப சாந்தி எடுக்கணும், அப்புறம் தான் தவம் வரும்னு சொன்னார். எனக்கு என்னமோ 3வது நாளே வெறி. 18 வருஷமா குருவை தேடி அலைஞ்சு விடுவனா, பயங்கரமான வெறி பிடிச்சு தவம் பண்றேன். 3வது நாள் தலைவலி தாங்க முடியல. மகரிஷி 10 நாள் 15 நாள் ஆகும்னார். அப்ப இது வேற ஏதோ தலைவலின்னு ஆஸ்பிரின் அனாசின் எல்லாம் போட்டு பார்த்தேன். நல்ல டிகிரி காப்பி, அன்னபூர்ணா காப்பி. அப்போ அங்கே அன்னபூர்ணா ஏத்தாப்புல தான் எங்கள் மார்க்கெட்டில் மளிகை கடை. ஏய் காப்பி வாங்கிட்டு வாடாம்பே, தலைவலி தாங்க முடியலடா. அந்த கடையில் பணி செய்கிறவங்க ஒன்றும் நிற்கல. ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, தலை விடிச்சிடுற மாதிரி இருக்குது. அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது, ஒருவேளை இந்த தபத்தினாலதான் கண்ணு வேற செவந்து கிடக்குது. தண்ணியை ஊற்றி ஊற்றி குளிச்சு பார்க்கற நடக்கல, கண்ணு சிவப்பாவே இருக்குது. அப்ப மன்றம்லாம் கிடையாது. அப்ப கோயம்புத்தூர்ல லட்சுமணன், அக்ரி லட்சுமணன், அவரு அக்ரியில் இருந்தாரு. சிவஞானம்னு ஒருத்தர் இருந்தாரு கோயம்புத்தூர்ல. அவர் அட்ரஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்ஐசி காலனியில செல்வபுரத்துல. விடிய காலமே போயிட்டேன். 5:30 மணிக்கு வீட்டுக்கு போய் கதவை தட்டி, ஐயா தலைவலி தாங்க முடியலையா, உட்காருங்க. பார்த்தாரு, ரொம்ப தவம் பண்ணிட்டீங்க, உட்காருங்க சொல்லி உடனே ஆதினை டச் பண்ணி தவம் பண்ணுங்கன்னாரு. கீழே இறக்கி விட்டாரு.
தடவி விட்டாரு. தண்ணி கொடுத்து தடவுறாரு. அப்புறம் மெரிடியன் டச் கொடுத்து அப்படியே உட்காருங்க. ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அன்னைக்கு போன தலைவலிதான். அப்படி தவம் பண்ணணும். உங்களில் எத்தனை பேர் இப்படி தவம் செய்தீர்களோ தெரியவில்லை. தீட்சை பெற்று சாந்தி தீவுக்குள்ள தவம் எத்தனை பேர் பண்ணீங்க? உயிர் மையத்தை புருவ மத்தியிலே வைத்திருந்தீர்களா? ஒரு பிரவுச்சர் கொடுத்தமே, அது இருக்கு. காலை மாலை மட்டுமல்ல, அடிக்கடி தவம் பண்ணணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் உயிரை கவனிக்க வேண்டும். உயிரை கவனிப்பதே தவம். அந்த உயிர் புருவ மத்தியிலோ உச்சந்தலிலோ இருந்தால்தான் கவனிக்க முடியும். அதற்கு பிறகுதான் இங்க கவனிக்க முடியும், கீழ் மையத்தில். புரியுதா? அப்ப இந்த கருத்தோடு நீங்க தவம் கற்றுக்கணும். நிறைய அப்படி செய்யல. அதனாலதான் இந்த தலைப்பு எனக்கு போட்டிருக்காங்க. இந்த உயர்நிலை தத்துவ பயிற்சியில இன்னமும் தெரியல, எல்லா வகுப்புலையும் நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் சொல்றது இல்லை, ஆனா கரெக்டா வருது எனக்கு தான். புரியுதா? ஏனென்றால் தவம் செய்து அறிவில் முழுமை பெற்றவன். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்ப நான் தெய்வ நிலையில் இருக்கிறேன். அதான் இறை உணர்வு. நான் தெய்வமாக மாறிவிட்டேன். தெய்வம் என்பது பேரறிவு. அப்பதான் சொல்றாரு, அதுவானால் அதுவே சொல்லும். என்ன சொல்லும்? நீ யார்? வாழ்வின் நோக்கம் என்ன? வாழும் முறை என்ன? துன்பத்துக்கு எது காரணம்? புரியுதா? உடல்நல நோயோடு வாழ்றதுக்கு என்ன காரணம்? ஒழுக்கம் இல்லை. நீ தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்கிறாய். அதனுடைய விளைவு அடையாளம் நோய். தானே ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் வாழ்வது ஒழுக்கம். நோய் எப்ப வரும்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தால் உனக்கு துன்பம் வரும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா? முடிஞ்சு விட்டுல. இது நம்ம ஆசிரியர்களில் எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. நேரில் கேட்கும்போது தான் தெரியுது. நிறைய பேர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. போன் நம்பரை நேற்று பாருங்க, ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க, பிறப்பிற்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. 4 லைன்ல கொடுத்திருக்கிறேன். உடல் மரணத்துக்கு பின் இறை உணர்வு பெற்றவருடைய ஆன்மா அந்த இறை நிலையை அடையும். அது வாழும் போதே அடைகிறோம். வான்காந்த களத்தில் இருந்து கொண்டு இறை உணர்வு பெறுவதற்கு நம்மை போல முயல்கிறார்களே முனைவர்களுக்கு உதவும். இதான் அதுக்கு பிறவி இல்லைன்னு. புரியுதா? நாம் நல்லதை செய்வதற்கு உதவும். நல்லதை செய்வர்களுக்கு உதவும். அப்ப இறை உணர்வு பெறாம இறந்து போனவங்கன்னா கொலை, தற்கொலை, விபத்து, நோய், முதுமை என்ன ஆகும்? அதுவும் காந்த காத்துல தான் இருக்கும். இருந்துகிட்டு அது வாழும்போது நல்லவனாவா வாழ்ந்துச்சு? 6 கெட்ட குணங்களோடு வாழ்ந்திருக்குது. இறை உணர்வு பெற்றவனுக்கு 6 குணம் இருக்காது. அன்பு இருக்கும். அன்பு வந்துருச்சுன்னா 6 குணமும் இருக்காது. அன்பு இருக்கிற மனசுல ஆசை வருமா? பகை வருமா? சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்க பொருளுக்கு புகழ் ஆசைப்படுவேனா? அன்பு மலர்ந்தா 6 குணங்களும் போயிடும். தன்முனைப்பு 6 குணம். 2 வேறு வேறு அல்ல. தான் தனது என்ற உணர்வு, தனது எனது, அதான் ஆசை. புரியுதா? அந்த நிலையை அடைஞ்சிருச்சுன்னா
நீங்கள் 5 அளவு முறை காப்பீர்கள், 2 ஒழுக்க பண்பாடை கடைபிடிப்பீர்கள். முடிஞ்சு போச்சா? நோய் வருமா? இதான் அறநெறி அறிவு, ஒழுக்கம், கடமை. அன்பு வந்துருச்சுன்னா பொருளை பறித்து வாழ்வீங்களா? விலங்கை போல உடலாற்றல் அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்ட தெரியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் பகிர்ந்தளித்து விட்டால் நமக்கும் பொருள் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் யாருக்குமே பொருள் பிரச்சனை இருக்காது. பொருள் பறிக்கிற குற்றமே நடக்காது. பொருளாதார குற்றம் நடக்குமா? அன்பு இருந்தால் சட்டம் ஒழுங்கு மீறுவாங்களா? காவல் நிலையத்தில் புகார் இருக்குமா? உள்நாட்டில் போர் நடக்குமா? சாதியின் பேரால் மதத்தின் பேரால் இன்னொரு வளத்தை பிறருக்கு துன்பம் தருவார்களா? நாட்டுக்கு நாடு வார் நடக்குமா? யுத்தம் நடக்குமா? இதுதான் வேதாத்திரியம். சரிங்களா? சமாதானம் வந்து பாருங்க. அதான் ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுக்கு அடிப்படை என்னது? அன்பு. அன்புதான் அறவாழ்வுக்கு அடிப்படை. அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அன்பு மலர்வதற்கு நம்ம என்ன செய்யணுங்க? அனைவரும் நானே. ஆதி எனும் பரம்பொருள் தெய்வம் உருவமில்லாத அறிவு பேரறிவு பேராற்றல் அருட்பேராற்றல் சுத்தவெளி மெய்ப்பொருள் ஒன்றே தான் கடவுள். அதுதான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் இங்கு வருவதற்கு முன் மதம் சார்ந்த கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தோமே, அதை வணங்குவீர்களா? வணங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் விளக்க ஞானமே பெறவில்லை. உங்களால் அனுபவ ஞானம் பெற முடியாது, இறை உணர்வு பெற முடியாது, சமாதி நிலை கிடைக்காது, நீங்கள் கடவுளை காணவே முடியாது. சத்தியமா எழுதி வச்சு பதிவாகிட்டு இருக்கு நான் பேசுறது. அதனாலதான் கடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஐயா கூட வந்திருந்தாரு. நான் முதல் நாள் கூட்டத்திலேயே என்னுடைய ஆலோசனையை சொன்னேன் தலைவர்கிட்ட. இந்த மத கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்களால நம்ம மனவளக்கலையை கற்பிக்க முடியாதுங்க. ஆன்மீக அறிவை கொடுக்கவே முடியாது, உதவவே முடியாது. அவர்கள் தீட்சை கொடுத்தால் அவர்களுக்கு உயிர் உணர்வு இறை உணர்வு வராது. உயிர் உணர்வு வரும், இறை உணர்வு பெற முடியாது. ஆகையினால் அறிவே தெய்வம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டவர்கள் தான் அருள் தொண்டாற்ற வேண்டும் எழுதி கொடுத்தேன். அதை மறுநாள் இங்கே நம்முடைய தலைவர் எஸ்கேஎம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, விட்டுருங்க, அந்த சடங்குகள் எல்லாம் அந்த வணக்க முறை இருக்கிற வரையில நீங்கள் அருள் தொண்டு ஆற்ற முடியாது. இங்கதான் பேசினார். அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில இன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்கள் உண்மையிலே இறை உணர்வு பெற்றவராக இருந்தால் அவனுக்கு ஐயமே வராது. தெரியுமா உங்களுக்கு? நோ கொஸ்டின் அட் ஆல். அதையும் இன்னைக்கு போட்டிருக்கிறேன், பேஸ்புக்கில் வரும் பாருங்க. விடை காணப்படாத கேள்விகளை அவன் ஞானி ஆயிட்டே. ஞானிக்கு விடை காணப்படாத கேள்விகள் இருக்குமா? இருக்குமா? அனைத்தையும் அறிந்தவன். அறியாமை என்ற இருள் விலகி இருக்கும், அறிவு ஒளி வீசும். அப்படி ஒளி வீசி இருந்தால், இப்ப இங்க தலைப்பு இருக்கு பாருங்க, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல், எல்லாம் விளங்கிரும். மகரிஷி புத்தகத்தை படிச்சீங்கல்ல, விளங்கல. இப்ப அதே தான் கேட்கிறீங்க. நானும் சொல்றேன், விளங்கிருமா? நோ. நீங்கள் அறிவாக மாறணும், தவத்தில் சமாதி நிலையை அடையணும், அப்பதான் இது விளங்கும். அதனால இங்க எத்தனை உயர்நிலை தத்துவ விளக்கு வந்தாலும் நீங்க நுண்ணிய நூல் பல கற்கினும் உண்மை அறிவே மிகும். நீங்கள் உணரணும்.
எத்தனையோ உரைகளை கேட்கலாம். இப்ப என்கிட்ட சொல்வீங்க, ஐயா உங்க உரை ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எப்ப பேசுவீங்க, எப்ப பேசு. ஆமா, இப்ப கூட சொன்னேன், கேட்டு என்னம்மா பண்ண போற, நீங்க நல்லா பேசு. என்ன அப்ப நீ இன்னும் அறியாம இதுல இருக்கு, நீ இன்னும் மாணவராகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி ஆசிரியராக முடியும்? மாணவராக இருந்து கொண்டு நான் ஆசிரியர், அதுல ஞானாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், ஞானாசிரியர், அதுல விருது பெற்ற ஞானாசிரியர். இதுல யாரெல்லாம் இருக்கீங்களோ எனக்கு தெரியல, கை தூக்கிறாதீங்க, வேண்டாம், தனியா பேசுங்க. இன்னையில என்னோட அது நான் போட்டிருக்கேன், யாரா பாத்தீங்களோ நம்ம, என்னோடு 20 நிமிட நேரம் உரையாடுங்கள், நேரடியாக கூட இல்லை, தொலைபேசியில். நீங்கள் உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள், உங்களை மெய்ஞானி ஆக்கிவிடுவேன் போட்டிருக்கிறேன். என்னுடைய செய்தியில் இருக்கு, பேஸ்புக்கில் இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு, டெலிகிராம்ல இருக்கு, இப்ப அரட்டையிலையும் இருக்கு. ஆனா யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் தெரியுமா? நமக்கு தான் தெரியுமா, இவர் என்ன ப்ரொஃபசர், இவரும் அருள்நிதி தானே, இவரும் பேராசிரியர் தானே. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறீங்க. கேள்வி கேட்கும் போது தானே திணறீங்க. இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன, அமைதினா என்ன, பேரின்பம் மாதிரி சொன்னார்ல. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 உணர்வுகளில் மன இயக்கம் முடிகிறது. இறைநிலை சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவு, இன்ப விளைவு, துன்ப விளைவு, அமைதி விளைவு, பேரின்ப விளைவு. எத்தனை பேருக்கு, எத்தனை ஆசிரியருக்கு தெரியும்? நான் ஆசிரியருக்கு, நான் ஆசிரியரை உங்களை பொறுப்பு கொடுக்கணும்னா என்கிட்ட நேர்முக தேர்வு வச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா அப்படி சூப்பரா வருவீங்க. மகரிஷி காலத்தில் நான் தான் செலக்ட் பண்ணுவேன் துணை பேராசிரியர், அங்க நடக்கும். இப்போ நம்ம விசன் ஆபீஸ்ல தான் குடில், நிறைய பேர் இன்டர்வியூ பால, நான் ஒரு ஆளு. என்கிட்ட இன்டர்வியூல நீங்க துணை பேராசிரியர் ஆகலாம்னு போட்டவங்க எல்லாரும் இறை உணர்வு பெற்று விட்டார்கள். புரியுதா? அப்படி அப்பாயின்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும், தேர்வு. இப்ப நம்ம தேர்வு கொஞ்சம் கேள்விக்குறி, அதனாலதான் இந்த பயிற்சி. புரியுதா? இப்போ எதுக்கு இந்த வகுப்புங்க? அதுக்குதான். நீங்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியராக தொண்டு செய்வதற்கு இந்த தத்துவங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ள, அதுக்கு தவம் செய்யணும், அப்பதான் தத்துவம் விளங்கும். நான் யார் என்ற தத்துவமும் இங்க தலைப்பு பாருங்க, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் அப்படின்னா என்ன? இப்ப நான் பேசுவேன், தெளிவா பேசுவேன். உலகத்துல ஒருத்தருக்கும் கேள்வி வராது, அத்தனை படி கேள்விக்கு பதில் சொல்வேன். இறை உணர்வும் அறநெறி, இறை உணர்வு என்ன, அறநெறி என்ன? இறை உணர்வு பெறாம அறநெறி வாழவே முடியாது. மகரிஷி அப்படித்தான் புக் எழுதியிருக்கிறார். அறநெறியும் இறை உணர்வும் என்று எழுதவில்லை. கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். பேச முடியும், எனக்கு தவமும் தத்துவமும் பேச முடியும், பக்தியும் ஞானமும் பேச முடியும், ஐயுணர்வும் மெய்யுணர்வும் தெளிவாக விளக்க முடியும். வேதாந்தம்னா என்ன, சித்தம்னா என்ன, பால் உணர்வுக்கும் ஆன்மீக மேம்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பிறப்புக்கும் இன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. புரியுதா? இறை உணர்வு பெறாதவரின் ஆன்மாவிலே கருமையத்தில் 6 தீய குணங்களும் இருக்கும். அது காந்த களத்தில் மிதந்து கொண்டே இருக்கும். வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய 6 தீய குணங்களுக்கும் என்ன பண்ணும்? குணங்களையும் தூண்டிக்கொண்டே இருக்கும். அவ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் உடைய தீய செயல்களுக்கு செத்துப்போவனுடைய கருமையா ஆன்மா என்ன பண்ணும்? தூபம் போடும். புரியுதா? சாராயம் குடிச்சு செத்து போனவன், சாராயம் குடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவன, அவனுக்கு ஒரு குவார்டர் சாப்பிடலான்னு போவான். அங்க போய் ஊத்தின பிறகு இன்னொரு குவார்டர் சேர்த்து சாப்பிடுவான். ஏன்? அந்த பேய்க்கும் சேர்த்து சாப்பிடுவான். இந்த பேய்க்கு நிற்கும்,
எனக்கு சேர்த்து சாப்பிடுறா, என் ஆசைடா, எனக்கு உடல் இல்லடா, எனக்காக நீ குடிடா. குடிச்சு வர்ற வழியில ரோட்ல விழுந்து கிடப்பான். வீட்டுல கொண்டு போய் கிடத்திடுவாங்க. போதை தெளிஞ்ச பிறகு அவன் சம்சாரம் கேட்பான், ஏயா இப்படி பேயா குடிச்சிட்டு வந்திருக்கிற? அப்பதான் சொல்லுவான், நான் பேய்க்காக தான் குடிச்சேன், எனக்காக கோட்டதான் குடிச்சேன். ஒரு செத்துப்போனுடைய ஆன்மா பேயா வந்து என்னோட சேர்ந்து குடிச்சிருச்சு. புரியுதா? பேய் உண்டா? ஆன்மாவின் நிலை என்ன? புரியுதா? வாழும் போதே இறை உணர்வு பெறணும், செத்த பிறகு அல்ல. இப்ப நம்ம மக்களே யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நம்ம மக்களே வாழும் போது அடையாத சாந்தி எப்படி செத்த பிறகு அடையும்? இறைநிலையை அடையுமா? அதுல அவன் இறைநிலையை அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, இறைநிலையை அடைகிறதுதான பிறவின் நோக்கமே. அப்ப அவன் அப்படிலாம் போடணும், எங்க அப்பா இறைநிலை அடைந்து விட்டார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் ஆன்மீக அறிவு தத்துவம். புரிஞ்சிட்டீங்களா? இனிமேல் எங்கேயாவது செத்த வீட்டுக்கு போனா ஆத்ம சாந்தி செய்தி போட்டா அங்க நான் வந்து நிப்பேன். ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒரு அம்மா அவங்க பையனுக்கு ஒரு பெரிய உடல் தொந்தரவு, ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கு, பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியாச்சு, அழுகுறாங்க. ஏமா கவலை ஒழித்தல்னு ஒண்ணு நீங்க எது வரைக்கும் பயிற்சி எடுத்து? நான் துணை பேராசிரியர். கவலை ஒழித்தல் பண்ணவே இல்லையா? ஏன்னு இப்படி அழுகுறீங்க உட்கார்ந்துட்டு? பையனுக்கு இப்படி ஆகி போச்சு, 30 வயசு ஆச்சு, அது கல்யாணம் வேற ஆகல. கல்யாணம் ஆன பிறவாது பெரிய சிக்கல். செலவு பண்ண காசு இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, மருத்துவர்கள் வைத்தியம் பண்ணாங்க, பண்ணட்டுன்னு விட வேண்டியதானே. உங்க பாட்டில் வாழ்த்துக்கிட்டு வாழ்க வளமுடன் ஃப்ரீயா இருக்கணும். நீங்க நொந்து நூலா போட்டீங்கன்னா உங்களை அடுத்த ரூம்ல அட்மிட் பண்ணணும். கவலைப்படுறவன் நோயில சிக்கிடுவானா இல்லையா? அப்புறம் என்ன, ஐயா வாழ்த்துங்க, ஐயா வாழ்த்துங்க. நான் வாழ்த்திக்கிட்டே இருந்தும் உங்க பையனுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? வாழ்த்து ஒன்னும் யூஸ் இல்லை. வேதாத்திரி சொன்னது சரியில்லை. இந்த முடிவுக்குள்ள வருவீங்க. இன்னைக்கு நடந்தது. இப்ப காலையில சாப்பிட்டு வரும்போது அப்ப நான் சொன்னேன், என் மகள் இறந்தாள். அப்ப அவங்க கேட்டாங்க, அவங்க பையன் உங்க பொண்ணு இறந்த போது நான் போட்டிருந்தேனே, அழுதேன், சிறிது நேரம் அழுதேன். நெக்ஸ்ட் வாட் முடிஞ்சது, உடனே போட்டேன். எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அவளுக்கு நாங்கள் வாழ கற்றுக் கொடுத்தோம், அவள் கற்றுக்கொள்ளவில்லை. கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியல. ஆனால் அரசாங்கம் நினைத்திருந்தால் பாடத்திட்டத்தில் அந்த உடல்நலம் காக்கும் அறிவை கட்டாய பாடமாக கற்றுக் கொடுத்திருந்தால் என் மகள் செத்திருக்க மாட்டாள். என் மகள் செத்ததற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையே காரணம் போட்டிருந்தேன். புரியுதா? அவ்வளவு தைரியம். இன்னை வரைக்கும் ஏதாவது கவலைப்படுறேன்னா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வாட் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும். பையன் ஏதாவது வேலைக்கு போனா ஏதாவது படிக்கணும்னா, நேற்று கூட மருமகன் வந்திருந்தாரு கோயம்புத்தூருக்கு. எல்லாம் பாருங்க, உங்க பாட்டில் வீட்டில் நீங்க அவரு விஆர்எஸ் வாங்கிட்டாரு, வீட்டு வேலையை பாருங்க, பையனை படிக்க வைங்க, நல்லா இருங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க, பாய், வாழ்க வளமுடன். நேற்று புரியுதா? என் மனைவி உட்கார்ந்து அழுகுற அவரை பார்த்த உடனே. ஏன்னா அவங்களுக்கு இந்த தெளிவு இல்லை. என் மனைவி தான், அவங்க இறைவுணர்வு பெறல, அது வாழ மாட்ட, என்ன சொன்னாலும் கேட்காது. இதுல வேற அருள்நிதி வேற. மன்றத்துக்கு வரம்னால எந்த பூஜை பண்ணாங்களோ அதே பூஜை இன்னைக்கு நடக்குது. அப்புறம் எப்படி தேரும்? நிட்டையிலே பெரிய இன்பம் பேரின்பம் இந்த நிலை வாராதற்கு கட்டையிலே போகும் வரை கஷ்டம்தானே. என் மனைவியா இருந்தாலும் நீ அப்படித்தான் இருப்ப, வாழ்க வளமுடன் இருந்துக்க, பார்த்துக்க, நான் ஆலியாக்கு போயிட்டு வரேன்,
8 மணிக்கு வந்துடுவேன். சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். புரியுதா? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை. கவலை இல்லை எனக்கு, நீ கவலை இல்லை எனக்கு, எந்த கவலையும் இல்லை. உடல்நல பிரச்சனையா? அதான் அறிவு இருக்குது. எப்போ உடலுக்கு நோய் வர? உடம்புல ரசாயன குழப்பம் ஏற்படும் போது, சீவகாந்த இருப்பு குறையும், அதான் நோய். கழிவுகள் தேங்கிடும், சத்துக்களை உள்வாங்காது, அதான் ரத்தத்துல ரசாயன குழப்பம் அடையாளம். எனக்கு தெரியுமே, ஐம்பூதங்களையும் சீவ ரசாயனங்களையும் சீவகாந்த சக்தியையும் என் உடம்புல அப்படி உடல் இயக்கத்துக்கு மன இயக்கத்துக்கு ரிச்சா வச்சிருக்கேன். ஆல்வேஸ் ரிச். எப்பவுமே பேட்டரி ஃபுல்லு தான். இங்கதான் பேட்டரி டவுன் ஆகும், 77 நிக்குது. இங்க எப்பவுமே 100%. சிலர் கேட்பாங்க என்கிட்ட, என்னங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இப்படியே இருக்கிறீங்க, அதே எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க? அவ்வப்போது சார்ஜ் போட்டுக்கிறேன்ல. நான் சார்ஜை எடுக்க பிளக்க குருவுறதே இல்லை. ஏனென்றால் அவனை மறப்பதே இல்லை. நான் அதுவும் அவனாக மாறிவிட்டேன். புரியுதா? ஒரு முறை ஒசூர்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களான்னு தெரியல, கேட்டாங்க. ஒரு பையன் கேட்டார். அப்ப 18 மணி நேரம் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற, விடிய காலம் 3:30 மணி. ஒரு பையனுக்கு கொட்டாயு வருது. அப்ப நான் சொன்னேன், தம்பி போதும் உறங்க போலான்னு. இல்லைங்கய்யா, ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி என்ன கேளுப்பான்னு. நான் பார்க்கிறேன், காலையில வந்தீங்க ஒசூருக்கு, சாப்பிடும்போது தவற எப்பவும் நீங்க பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறீங்க. 18 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க. காலையில வரும்போது எந்த எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜியோட இருக்கு. இது என்ன சீக்கிரட்னா? இதாண்டா சீக்கிரட்டு. இங்க ரிசர்வாயர்ல கனெக்ஷன் கொடுத்திருக்கேன், பிளக் அங்கே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. பிளக்ல மாட்டிட்டு போனை யூஸ் பண்ணிட்டே இருந்தா சார்ஜ் குறையுமா? அது மாதிரி அவனை மறவாது வாழ வேண்டும். அப்பதான் சப்ளிமேஷன். நான் வேறு அவன் வேறு அல்ல, தவம் லயம். ஜீவ ஆத்மாவை பரம ஆத்மாவோடு இணைத்து விட வேண்டும், இரண்டரை கலந்து விட வேண்டும். அதுதான் தவம். புரியுதா? இப்போ இல்லைன்னா 81 வயசுல இப்படி பேச முடியுமா? புரியுது இல்ல? எல்லோரும் இதே மாதிரி ஆகணும். ஆயிருவீங்களா? இன்னையிலிருந்து தவத்தை முறையாக செய்யணும். மாதிரி சொல்ல, இறைநிலை தவத்தை முறையாக செய்யுங்கள். காலை மாலை இருவேளையும் அல்ல, அடிக்கடி செய்யணும் இறைநிலை தவத்தை. சொல்லியிருக்க, இறைநிலை தவம் ஒன்றே போதும் இறை உணர்வு பெறுவதற்கு, அறநெறிகளை அறிவதற்கு. இறை உணர்வு பெறுவதற்கும் அறநெறிகளை அறிவதற்கும் அன்பு மலர்வதற்கும் மன நிறைவுக்கும் எது போதும்? ஒன்றே போதும். ஆனா நிறைய பேர் இப்ப காலையில் கேட்டு, இப்ப யாராவது கேட்டா அவங்க ஏதோ கேள்விகள் கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்க இறைநிலை தவம் செய்து இறை உணர்வு பெறவில்லை. இல்லைங்க, நான் இறை உணர்வு பெற்று விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கேள்வியே வராது. என்கிட்ட கேள்வி கேட்கறீங்கனாலே உங்க கேள்வியே வராத. கடவுளுக்கு ஏது கேள்வி? ஞானிக்கு ஏது கேள்வி? ஞானி பதிலாக இருப்பான், கேள்வியாக இருக்க மாட்டான். ஞானியோட நூல்களை படிங்க. நான் ஒரு ஞானியோட நூலை படித்தேன். பாரதியார் எழுதியிருக்கிறாரு. இந்த இன்னொருத்தர் இந்த ஓஷோ உடைய நூலை ஒரு தரம் படிக்கும்போது கேள்விகள் ஏதும் இருக்காது. அதே மாதிரி இந்த ஒரு பகவத், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய விட நூல்களை படிச்சிருக்கேன். அதுல எல்லாமே வரும், நோ கொஸ்டின் அட் ஆல். அதான் அறிவு சும்மா இருக்கும். சும்மா அறிவு பசி அடங்கிவிடும். இதான் அறிவு பசி. புரியுதா? இப்போ ஒன்னு குடல் பசி, இன்னொன்னு புலன் பசி, இன்னொன்னு அறிவு பசி. அறிவு பசி அடங்கினால் புலன் பசி அடங்கிவிடும்.
உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். புரியுதாய்ப்பா? உலக இன்பங்களை அளவோடு அனுபவித்தால் துன்பம் இல்லை. துன்பமில்லாத வாழ்வே இன்ப வாழ்வு, நீடித்த இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு, ஆனந்த வாழ்வு, நல வாழ்வு. தான் முழுமை நல வாழ்வு. அப்போ உடல் நலத்தை, இப்ப நான் உடல் நலத்தோடு வாழுகிறேன். நோய் வரலாம், சுற்றுப்புற சூழல் எந்த காரணத்தினாலோ முன் செயலாலோ வரும், முன் வினைனாலே ஒரு பாவம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த நோயை என்ன பண்ணுவேன்? தனித்து விடுவேன். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அந்த அறிவு இருந்தால் நோயே வாடா, பாரதி சொன்ன உன்னை காலால் எட்டி உதைப்பேன் நோயே வா. ஏன்? எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. உன்னை தணிக்கும் அறிவு என்னிடம் இருக்கிறது. அறிவு அச்சம் காக்கும் கருவி. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு திருக்கோயில். அதான் அறிவு அறிய அறிவு திருக்கோயில். அப்ப இங்க அறிவை அறிந்தவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு இருக்கணும். தெய்வத்தை பற்றிய அறிவு, உடல் நலம் காக்கும் அறிவு, பொருள் வளம் காக்கும் அறிவு, நட்பு நலம் காக்கும் அறிவு. கடவுளை அறிந்தால் மன நிறைவு. அது வேறு இது வேறு அல்ல, இல்லையா? மன நிறைவு வந்துடும். மனதின் மறுமுனையே தெய்வம். அப்போ தெய்வத்தை அறிந்தால் மனதை அறிந்து விடுகிறாய். மனதை அறிந்தால் மனம் அடங்கும். மனம் அடங்க கல்லாருக்கு சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன். அடக்கம் அமர் அருள் உயிக்கும் மாதிரி சொல்வார். மனம் அடங்கணும், மனதை அறியணும். மனதை அடக்க நினைத்தார். அது கேட்கறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா இன்னும் போடுங்க. மனதை அடக்க நினைத்தால் அது விரியும், அறிய நினைந்தால் அது அடங்கும். அந்த மனதை அறிவதற்கான பயிற்சி தான் தவம். இப்ப புரியுதா? இந்த அருமையான தலைப்பு. இந்த கருத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்க நம்ம தவம் பண்ண பண்ணிட்டீங்கன்னு. தவங்கிறது வேற ஒன்றும் இல்லை. 3 மறைபொருள்: காந்தம், விண்வெளி. காந்தத்தை உணர்றதுக்கு ஆகினை தவம், விண்ண உணர துரிய தவம். அது உயிர், அது மனம் சீவகாந்தம், விண் வெளி, சத் சித் அனந்தம். இருப்பு, இயக்கம், உணர்வு நிலை. அது விளைவு, பீயிங் பிகமிங் நோயின்னு சொல்லும். இருப்புங்கிறது என்னது? அறிவும் ஆற்றலும், சுத்த வெளி இருப்பு, இல்லையா? இறைநிலையுடைய இருப்பு. இயக்கம் 5 சக்தி: விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். சுழல் வேகத்தை பொறுத்து அதை பிரிக்கிறோம். புரியுதில்ல? அப்போ அந்த சுத்த வெளியை பற்றிய அறிவு அனுபவ அறிவு. மனம் அதோடு இணையும் போது அது சொல்லிடும், நான் அறிவும் ஆற்றலும். இதான் இன்ட்யூஷன். அப்போ காந்தத்தை உணரும் போது என்ன சொல்லும்? அது சொல்லும், நான் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறேன். அதை உன் மனம் உணர்கிறது. உன் மனமாக இருப்பதும் நான் தான். சீவகாந்தமே மனம். புரியுதா? இப்போ ஆதினை தவம் பண்றவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ, சீவகாந்தம் தான் மனம். அந்த சீவகாந்த தன்மாற்றத்தையே சீவகாந்தத்துக்குள் இருக்கிற அறிவு உணர்கிறது. அந்த உணரும் அறிவே மனம். தி பெர்செப்ஷனல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட். அறிவின் உணர்வு நிலையே மனம். இது ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லணும். மனதை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், மகரிஷி கொடுத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அறிவின் உணர்வு நிலையே மனம். எதை உணரும்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும். அந்த அனுபவத்தில் ஒரு அனுபவம், இன்ப துன்ப அனுபவம். ஒன்று இன்ப உணர்வு அல்லது துன்ப உணர்வு தான் மனம். இன்ப துன்ப உணர்வே மனம். புரிஞ்சு போச்சுல? அப்போ நீங்க ஆகனை தவம் பண்ணாதவங்களுக்கு மனதை பற்றி தெரியுமா? சுத்தவெளி தவம் பண்ணாதவங்களுக்கு
அதோடு மனம் ஒன்றணும், இணையணும். நீ இந்த உருவ கடவுள்களை வணங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றாது. ஏன்னா உனக்கு அங்க கருத்து இருக்கு, அது நிக்குதோ முன்னால வந்து. ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நான் தவம் பண்ண போனா காளி வந்து நிக்கிறாள முன்னாடி வந்து, எப்படி உணர முடியும்? அது வெட்டி தள்ளு, அறுத்து எரியும். நான் நம்ம ஆட்கள் இன்னும் அதே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க உணர முடியும் இறை உணர்வு? அப்ப தவமே வராது. புரியுதா? அது வந்து நிக்குமா முன்னாடி இங்க பாக்குறதுக்குள்ள அதுக்கு வீசி தூர. இன்னையில இருந்து அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் தவத்தில் உயர்வீர்கள். வீட்டுக்கு போறதுக்குள்ளாலே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க 2 நாள் போறதுக்குள்ளாலே நீங்க கடவுளை கண்டாலும் காண்பீர்கள். கண்டா என்கிட்ட என்னை கண்டாலும் சரி, என் நம்பர் சொல்லுவேன், என்னுடைய தொலைபேசியில் சொல்லணும், கண்டுகொண்டேன், கடவுளை கண்டுகொண்டேன்னு சொல்லணும். சொல்வீங்களா? எனக்கு கம்முனுக்கு வந்துருக்கீங்க. நம்பர் அப்புறம் சொல்றேன். இப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்கள தவம் எப்படி செய்யணும்னு. அப்ப விண்ண உணர்ந்தாதான் விண்ணுன்னா என்ன, காற்றுன்னா என்ன, நெருப்புன்னா என்ன, நீருன்னா என்னன்னு தெரியும், மண்ணுன்னா என்னன்னு தெரியும். 50 புரியுதா? ஏன்னா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். அதுதான் துரிய தவம். அப்ப பாருங்க, சுத்த வெளியில தவம் பண்ணீங்கன்னா இருப்பு நிலை விளங்கிரும் இல்லையா? இது இயக்க நிலை விளங்கிரும், இது உணர்வு நிலை, மனம், இன்ப துன்ப உணர்வு. புரியுதா? பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங். இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. அதுக்காக தான் உங்களுக்கு பிரம்மஞான பயிற்சியிலே அப்படி இறைநிலை விளக்கம். வான்காந்தம், சிவகாந்தம். வான்காந்தம் என்பது வான், விண், அதிலிருந்து 5 விளைவுகளை கொடுக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். பிரபஞ்ச தன்மாற்றம், இது உயிரின தன்மாற்றம். முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் கூட அதான் பேச போறேன், 4:15 மணிக்கு. உயிரின தன்மாற்றம் பிரம்மஞானத்துல உங்களுக்கு ஏற்கனவே பேசி இருக்கிறோம். நீங்க பேச்சை கேட்டுட்டு போனீங்களே தவிர திரும்ப வீட்டில் போய் தவம் செய்து இதை உறுதி செய்து கொள்ளவில்லை. மகரிஷி புத்தகத்தை படிச்சீங்க, தவம் பண்ணிட்டு திரும்ப படிக்கணும். ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ஒரு அன்பர் மகரிஷிகிட்ட வந்து இந்த காந்த தத்துவம் புக்கு கையில கொண்டுட்டு வந்தாரு. என்னோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. இப்போ சாமி, எனக்கு எல்லாம் விளங்கி போச்சு சாமி, இந்த காந்த தத்துவம் மட்டும் விளங்கல சாமி என்னார். சாமி, அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே விளங்கி இருக்காது. இல்ல சாமி, எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு என்னார். காந்த நிலையை அறியாமல் கடவுள் நிலையா, இன்பம் துன்பம் ஒண்ணுமே தெரியும். நீங்க படிக்கிறத நிறுத்துங்க. படிக்கிறத எடுத்துட்டு தவம் பண்ணுங்க, அப்புறம் படிங்க, புரியும். புரியுதா? உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? தவம்னா என்ன, தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அதுவே நீயாக இருக்க. இதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகிதான் வாழ்வின் நோக்கம். தன் எழிலை தானே ரசித்து இன்பமுற திட்டமிட்டு எடுத்த உருவமே உடல், மனித உடல். மனித உடலுக்கு தான் இயற்கை வளத்தை வாழ்வின் உலக மாற்றுகிற தொழில் செய்ய முடியும். தொழில் செய்து பொருட்களை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்த முடியும். அந்த உடல் அமைப்பும் இருக்கிறது, அறிவு நுட்பமும் இருக்கு, தொழில் அறிவும் இருக்கிறது. விலங்குக்கு கிடையாது. விலங்கு ரசிக்காது, உணரும். இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு பிறந்தவன் மனிதன். அதான் 6வது அறிவின் சிறப்பு. புரியுதுங்களா? ரசித்தல், அதான் இன்புறுதல். தன்னை அறிந்து இன்புறுவது, தன்னை அறிவது 6வது அறிவு, இன்புறுவது 6வது அறிவு. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்ல. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை,
தன்னை அறியாமல் நானே. அது ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். சமீபமா நான் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டே இருக்கிறேன். தயவு செஞ்சு உங்களை கேட்கிறேன், நீங்க மகரிஷி நூல்கள் எல்லாம் படிக்கிறீங்க, அது அவ்வளவா புரியாது. நோட்ஸ் வேணும், கைடு வேணும். இந்த தமிழ் பாடத்தை படிச்சா புரியாது, கோனாறு உரை இருந்தா புரியும். நான் ஒரு கோனாறு உரை, வேதாத்திரியத்தின் கோனாறு உரை என்று சென்னையில் KK நகர் ஆறுமுகம் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் மகரிஷி இருக்கும்போதே. வேத சுப்பையா வேதாத்திரியத்தின் கோனார் நோட்ஸ். அவன் என்னுடைய பேர்ல வேதாத்திரியன் அருள்நிதி வேத சுப்பையான்னு போடுறேன். நான் வேதாத்திரியன். என்னை கேளுங்கள். இங்க பாடநூலை படித்து புரிய முடியவில்லையா, என்னுடைய கருத்துக்களை படியுங்கள். அதுதான் உங்களை வாட்ஸ்அப்ல சேர்த்து வச்சிருக்கேன். என்னுடைய புகைப்படத்தோட வரும். நாள்தோறும் நான் என்ன சொல்றேன்றத இந்த வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு எதையோ மகரிஷி விஷயத்தெல்லாம் புது போடுறாங்க. வேதாத்திரியத்தில் எல்லா புக்ல இருந்து அப்படியே எடுத்து போடுவாங்க. நாலொரு சிந்தனையெல்லாம் அப்படியே எடுத்து போடுவாங்க. அதைத்தானே திரும்பவும் படிக்கிறீங்க. உங்களுக்கு புரியல இல்ல, நோட்ஸ படிங்க. அதுதானே போடுறேன். அங்க தத்துவ விளக்கங்கள். ஆக தவம் செய்யணும், அப்பதான் சிந்தனை திறன், அனுபவம் ஞானம். தவம் செய்து சிந்தியுங்கள். அதான் அகத்தவமும் அகத்தாய்வும். நம் அறிவின் தரத்தை நாமே ஆய்வு செய்வதுதான் அகத்தாய்வு. அகத்தாய்வு என்னங்க? நம் அறிவின் தரத்தை தற்சோதனை. அதுல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், தபத்துல உயர்வதற்கு. நீங்க துரிய தீட்சை எடுத்த பிறகு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செஞ்சாதான் தபத்துல உயர முடியும். ஏன்னா தவம் வராது. இங்க கோபப்படுவீங்க, கவலைப்படுவீங்க, பேராசைப்படுவீங்க, பொறாமப்படுவீங்க. மன அலை எப்படி இருக்கும்? நீங்க காலையில தவம் பண்ணுவீங்க, இடையில கெட்ட எண்ணம் வரும், ஆசை வரும், சினம் வரும், கவலை வரும், மனம் திரும்ப கொந்தளிச்சிடும். அப்புறம் சாயங்காலம் திரும்ப தவம் பண்ணி அடக்குவீங்க. காலையில தவம் பண்ணுறதுக்குள்ள திரும்ப கொந்தளிச்சு கிடக்கும். ஒரு நாளும் தவத்துல முன்னேற முடியாது. அப்ப தவம் எப்படி செய்யணும் புரியுதா? இப்போ அதனாலதான் கொஞ்சம் டைம் கொடுத்தோம். துரிய தீட்சை கொடுத்து இந்த அகத்தாய்வு எல்லாம் பண்ணிட்டு வாங்க, தற்சோதனை அகத்தாய்வு பயிற்சிய. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு துரியாயுதம் கொடுக்கிறோம்னு சொன்னோம். நீங்க தவம் பண்ணீங்களோ பண்ணலையோ, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் செஞ்சீங்களோ செய்யலையோ, துரியாயுத தீட்சைக்கு வந்துட்டீங்க. தீட்சையும் கொடுத்துட்டோம், அருள் செல்வருங்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டோம், ஞான பழமும் கொடுத்துட்டோம். சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க. தவம் செய்து ஞானம் பெற்றீர்களா? ஞான நிலையை அடைந்தீர்களா? அதுக்கு தான் தவமும் செய்து தத்துவ விளக்கங்கள் சிந்திக்கணும். இயற்கை தத்துவம், அறநெறி தத்துவம். புரியுதா? இப்போ சுத்த வெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை அப்படியே ஆராயணும். வாட், ஹவ், ஒய், அனைத்து கேள்விகளுக்கும் விட கிடைச்சிடும். சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம். ஏன் இன்னைக்கு அரசியல் ஆன்மீக அறிவு இல்லாதவங்க வந்ததுனாலதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இந்த 3 பிரச்சனையும் தீர்க்கிற அரசு முடியல. ஏன்? அந்த ஆட்சியாளர்களுக்கு அறநெறி அறிவு இல்லை, ஆன்மீக அறிவு இல்லை. அதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரும் வரையில் நம்ம இப்படித்தான் இருப்போம். ஆஸ்பத்திரியிலையும் கூட்டமா இருக்குதும், கோயிலையும் கூட்டமா இருக்குதும், ரேஷன் கடையிலையும் கூட்டமா இருக்கும். இலவசமா கொடுத்தா ஏறி விழுந்து சாவம். அப்புறம் அமைதியா வாழணுமா? எங்க அமைதி வரும்? அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய உரையை நிறைவு செய்ய போகிறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்னையிலிருந்து முறையாக தவம் செய்து சிந்திக்கணும். உங்க அறிவுல எழுதுகிற கேள்விகளுக்கெல்லாம் நான் இப்ப சொல்ற விளக்கத்தை நேற்று கூட போட்டிருக்கிறேன். மகரிஷி சொன்ன விளக்கத்தை எல்லாம், அவரிடமிருந்து பெற்ற அத்தனை விளக்கங்களையும் இறைநிலை நமக்கு சொல்லும்
அதுவானால் அதுவே சொல்லும். அதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு கல்வி. ஆக மகரிஷியிடமிருந்து மகான்களிருந்து பெற்ற அறிவை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. அது நம்முடையதாக மாறாது. அந்த அறிவை யாரிடமிருந்து பெற வேண்டும்? இறைவனிடமிருந்து பெற வேண்டும். அதான் இன்ட்யூஷன். மகரிஷியிடமிருந்து பெறுவது டியூஷன், இறைநிலையிடமே இருந்து வருது இன்ட்யூஷன். அந்த நிலையை நாம் நீங்கள் எல்லாம் அடைய வேண்டும். நான் அடைந்து விட்டேன். நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.